ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க பருப்பு ரசத்துக்கு வந்துங்க. பருப்பு நம்ம வேக வச்சு எல்லாம் கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இதுலேயே வந்துங்க கட் பண்ணி எடுத்தால் 3 தக்காளி போட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு தக்காளி புளி எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு எல்லாம் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்துங்க பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பருப்பு ரசம் தாளிப்புக்குங்க 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக, 6 பச்சை மிளகா, 6 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. அதுலேயே 4 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கடைஞ்சி வச்சா பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க. அதுலேயே கடுகு ஜீரகம் வெந்த பொடி போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி இதிலே போட்டு நல்லா கலந்து விட்டு ரசம் வந்துங்க பருப்பு ரசம் வந்துங்க கொதி வருது. இது நல்லா கொதிக்கட்டும். பருப்பு ரசம் வந்து நல்லா தளன்னு கொதி வந்துருச்சுங்க. ரசம் வந்துங்க நல்லா கொதித்து அடங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொதித்த ரசத்தை வந்துங்க நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது பருப்பு ரசம் வந்துங்க செம்ம அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு ரசம் வந்து அப்படியே எடுத்துக்கலாங்க. சுட சுட கமகமன்னு இருக்குதுங்க. அடிக்கிற மழைக்கு எதமான சூடான பருப்பு ரசங்க. நம்ம வீட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம், பருப்பு ரசம் எடுத்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். சிக்கன் ட்ரை ஃப்ரை வந்துங்க அப்படியே எடுத்துக்கலாங்க. சிறுகீரை பொரியல், சுட சுட சாதங்க நல்லா பிணைஞ்சிங்க. சிக்கன் சுக்கா எடுத்து வச்சு சிறுகீரை பொரியலும் கூட எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு ரசத்தோடைய ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.